ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அகெயின் இந்த இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. வந்து என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த வித்தியாசமான இடங்களை பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்ல. அது மாதிரி வித்தியாசமான இடத்த பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ நான் போனதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் பண்ண இடங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு சீரீஸாகவே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இனிமேல் வந்து இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து நான் முக்கியமாக என்னென்ன பிளேஸ்க்கெலாம் போனேன், ஸோ அங்கே வந்து என்னென்ன வித்தியாசமான இடங்கள்லாம் இருந்துச்சு, ஸோ அது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் லைஃப் டைமில் ஒன்ஸாவது இந்த மாதிரி பிளேஸ் போய் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லாமல் நான் என்ன ஃபீல் பண்ணணும், நான் அதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் உங்களுக்கு அதை ஸ்டோரி மாதிரியே சொல்லிடுறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக சொன்னால் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ஸ்டோரி மாதிரியே சொல்லிடுறேன். கெப்படோக்கியா போகணுன்னா நீங்கள் வந்து இஸ்தான்புல்ல வந்து நவ்செகீர் என்ற ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஏன்னா கெப்படோக்கியாக்குன்னு தனியாக ஏர்போர்ட் கிடையாது. ஸோ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இந்த இஸ்தான்புல்ல வந்து ஃப்ளைட் எடுத்து நவ்செகீர் என்ற ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா, அங்கே போனதுக்கப்புறம் ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப்ஸ் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய கேப்ஸ்லாம் அங்கே அவைலபிள் இருக்காது. 1-2 கேப்ஸ் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பாக வந்து பிக்கப் பண்ணது. நான் அவங்ககிட்ட போயிட்டு பேனெல்லாம் பேசி ஒரு $25 சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து பேசி அவ்வளோலாம் முடியாதுன்னு ஒரு $15க்கு பேரத்தை முடிச்சுட்டு அந்த காரில் ஏறி உட்காந்து ஒரு 1 hour ஜேர்னி வேறு லெவலில் இருந்துச்சு. லைஃப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் இறங்கும்போது பயங்கரமான ஸ்னோஃபால். கிட்டத்தட்ட 2 பக்கமும் பயங்கரமாக பனி கொட்டி, கார் வந்து அந்த ரோட்டில் போகும்போது 2 பக்கமும் கிட்டத்தட்ட அந்த வெள்ளை பெட்ஷீட் விரிச்ச மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு இடம் லிட்ரலாக. அதில் வந்து பனி கொட்டி ஒரு சின்ன டயர் மார்க்ஸ் கூட இல்லை, ஒரு சின்ன ஃபுட் ஸ்டெப்ஸோட பிரிண்ட் கூட இல்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொட்டின ஸ்னோவில் அந்த கார் இப்படி பறக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஏதோ வந்து அந்த கடலுக்குள்ளே வந்து காரில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஒரு 1 hour அப்படியே ஸ்பீடாக போயிட்டு கெப்படோக்கியாக்குள்ளே இருக்கிற கொரேமின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து ட்ராப் பண்ணார். நைட் டைம்ன்றதுனால எங்களுக்கு பெருசாக அந்த வியூலாம் தெரில. அப்படியே இறங்கி வாக் பண்ணி ரூமுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரியான கோல்டு வேறு. வின்டர் டைமில் போகிறதுல வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம் தான். கிட்டத்தட்ட -16 இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. கையெலாம் வந்து இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப இந்த வலிக்கவே ஆரம்பிச்சிச்சு. அது ஹேண்ட் ஷூ போட்டால் என்ன, தெர்மல் வேர் போட்டால் என்ன, எதுக்கும் ஆசைரலை. ஸோ அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு, ரூம்னால் அது வந்து ஹோட்டல் இல்லை, அது வந்து ஒரு கேவ் ஹோட்டல். கெப்படோக்கியாவில் வந்து பயங்கரமான ஸ்பெஷலே வந்து இந்த ஹோட்டல்ஸ் தாங்க. எல்லாமே கேவ் ஹோட்டல்ஸ். அதாவது வந்து அந்த நான் சொன்னால எரிமலையிலேருந்து வந்த சாம்பல்லேருந்து உருவாகிருக்கும். அந்த மாதிரியான நிறைய கேவ்ஸ் வந்து அங்கே உருவாகிருக்கும். அதையே வந்து உள்ளே வந்து கார்விங் பண்ணி உள்ளே குடஞ்சி அதில் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரிலாம் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹோட்டல் மட்டும் இல்லை, அங்கே வீடு, சர்ச்சு, கடைங்க எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதில் அந்த கேவையே வந்து தோண்டி 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 பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து வீடு கட்டியிருக்காங்க, ஹோட்டல் கட்டியிருக்காங்க. அது இப்போது டூரிஸ்ட்டுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் வந்து அங்கே தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்படி தான். ஏன்னா வந்து ரோம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ரோமானியர்கள் வாழ்ந்தப்போ அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஓல்டு க்ரீக் காட்ஸ், ரோம் காட்ஸ் வந்து கும்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கிறிஸ்டியனாக மாறினவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பயந்த ஒரு குரூப்ஸ் வந்து அந்த கிறிஸ்டியனாக மாறின குரூப்ஸ் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்து இந்த கெப்படோக்கியான்ற இந்த கேவ்ஸ்குள்ளே தான் வந்து ரொம்ப தலைமறைவாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் பண்ண கார்விங்ஸு, அந்த காலத்தில் வாழ்ந்த வழிமுறைகள், ஸோ அதெல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த டிசெண்டன்ஸ் அப்படியே வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரோமில் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாழ்ந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வாழ்ந்திருக்காங்க நிறைய பேர். அந்த உள்ள கேவுக்குள்ளே வாழ்ந்தவங்களாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிப்படையாக வெளியே வந்து நார்மல் சிட்டியாக அதை கன்வெர்ட் பண்ணி அப்படியே வாழ்ந்திருக்காங்க. அது அப்படியே டெவலப் ஆகி இன்னி வரைக்கும் வந்து அங்கே அந்த ஹோட்டல்ஸு, அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கொரேமேன்றது வந்து அந்த கெப்படோக்கியா சிட்டி ரொம்ப ரொம்ப அப்படியே அந்த ஏன்ஷியன் ஃபீல் அப்படியே இருக்காங்க. ஸோ நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த நைட் வியூ. நீங்கள் நைட்டில் வந்து அந்த வீடுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டெப்ஸ்லாம் மேலே ஏறி மேலேருந்து போய் பார்த்தா ஒரு வியூ இருக்கும் பாருங்கள். அந்த கேவ்ஸ், ஹோட்டல்ஸு, நைட்டு ஃபுல்லாக லைட்டிங்ஸு. அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நான் போன டைம் வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்ன்றதுனால அந்த ஊர் ஃபுல்லாக லைட்டில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க.
அந்த வியூ வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வானத்துக்கு கிட்ட போனீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ்லாம் இன்னும் பெருசாக தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் நின்று அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நைட்டில் பார்க்குறேன், பயங்கரமான சில்னஸ்ஸு, சுற்றி பனி, அந்த ஃபேரி சிம்னிஸு, இந்த லைட்டிங்கு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லாங் நைட்டு அது வந்து எனக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அது அவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கணும்னு தோணுச்சு. நான் ஒரு மாதிரி அப்சஸ்டாக நின்று பார்த்துட்டு இருந்தேன் அந்த வியூ. எனக்கு மைண்டில் அப்படியே ஓடுது, சரி ஓகே காலையில் விடிஞ்சால் இந்த இடத்த எப்படி இருக்கும், நைட்டே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஊரில், அந்த அந்த ஒரு இருட்டில் அந்த குட்டி குட்டி லைட்ஸ்லேயே வந்து அந்த இடம் இவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. பகலில் எனக்கு அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நைட்டே வந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு வந்து பார்க்குறேன், 1 மணிக்கு வந்து பார்க்குறேன், 2 மணிக்கு வந்து பார்க்குறேன். பார்த்தா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணல, அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா விடிஞ்சதுக்கப்புறமா வந்து சரி ஓகே, அப்போ தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வரேன். எனக்கு வந்து அந்த வியூ ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே அந்த வியூலாம் பார்க்காம படிக்கட்ஸ்லாம் ஏறி போயிட்டு மேலே நின்று அப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி அந்த சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த ஓவர் எக்ஸைட் ஆகி ஒரு இடத்த இப்படி ஒரு இடம் பார்க்குறோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது நான் பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டேன். அந்த வியூ வந்து எவ்வளோ அமேஸ்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், நான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த வியூவே மறந்து போயிடுச்சு. நம்ம ரொம்ப அழகான இடத்தையோ இல்லை ரொம்ப ரொம்ப அழகான விஷயத்தையோ நம்ம மெமரிஸ் தாண்டி ஏதோ ஒரு உணர்ச்சி அழிச்சிருச்சு. அது எப்படின்னு சொல்ல தெரில, நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் மறுபடியும் போயிட்டு நின்று பார்க்குறேன், பயங்கர அமேசிங்கான வியூ. அதுவும் அந்த ஸ்னோஃபாலுக்கு அதுக்கும் அந்த இடம் இருந்த அழகு இருக்குது, சொல்லவே முடியாது. அதுக்கு வார்த்தைகளே கிடையாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நைட்டுக்கு தூங்கி அப்படி எழுந்து பார்க்கும்போது இந்த வியூவோடு சேர்ந்து ஒரு 100கணக்கான பலூன்ஸ் மேலே பறந்துட்டுருக்கும், கலர் கலராக ஒரு மாதிரி இருக்குது அந்த அந்த ஃபீல். ஐயோ கடவுளே! கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த வியூ, நான் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போதுமே அந்த வியூ தாண்டி அதை வந்து அதுக்கெலாம் வந்து ஒரு 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 ஆடட் ஒரு அழகு இருக்கும். நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன தான் முடிச்சிட்டாலும் கடைசியாக ஒரு டச்சப் கொடுப்போம்ல, அந்த மாதிரி அவ்வளோ அழகுக்கு கூட சேர்க்குற மாதிரி அங்கே நிறைய பலூன்ஸ் மேலே பறந்துட்டு இருந்துச்சு பாருங்கள். அதுவும் கலராக பறக்கும், ரெட் கலர், எல்லோ, அது அந்த ஒயிட் லேண்ட்ஸ்கேப்பு, அதில் அந்த ஃபேரி சிம்னிஸு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலெலாம் ஸ்னோஃபால், அதுக்கு மேலே வந்து கலராக பலூன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு சீனரி பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அப்படியே ஒரு சீனரி மாதிரி இருக்கும், அப்படி இருந்துச்சு. பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த பலூனில் போகணுன்னு. ஆனால் வின்டர் டைமில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னோஃபால் இருக்கிறதுனால வந்து அடிக்கடி வந்து அந்த பலூன்ஸ் ஃப்ளை பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்ம லக்கு தான். திடீர்னு ஒரு நாள் போனால் வெதர் சரியில்லை, ஸ்னோஃபால்னு சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து உள்ளே போய் அவங்ககிட்ட விசாரித்து எல்லாமே கேட்டு இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு அவங்கக்கிட்ட காசு பே பண்ணிடணும். மறுநாள் காலையில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்க வந்து நீங்கள் உங்களை வாசலில் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 6 o'clock சன்ரைஸ்க்கு முன்னாடி வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சில டைம் உங்களுக்கு பிக்கப் வேன் வரலன்னா உங்களோட மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்டிலலாம் பே பண்ண முடியாது. அந்த பலூன் ரைடுக்கு 100% கேஷ் மட்டும்தான் வாங்குறாங்க. ஏன்னா வந்து அவர்கிட்ட கேட்டேன், ஏன் கார்டு தான் பே பண்ணலாமேனா, இல்லை பலூன் ரைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் மணி ரீஃபண்ட் பண்ணோம், ஸோ அதனால தான் நான் வந்து கேஷ் வாங்குகிறேன்னு சொன்னார். ஸோ காட் கிரேஸ் வந்து அன்றைக்கி பலூன் ரைடு இருந்ததுனால எங்களுக்கு அந்த 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 எந்த இதுவுமே சொல்லலை. ஸோ நான் வந்து மேலே போயிட்டு மேலே வியூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock கீழே இறங்கி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணி வந்துச்சு. பிக்கப் வண்டியில் ஏறி அந்த பலூன் இருக்கிற இடத்துக்கு போகணும். பலூன் வந்து அந்த குரைமேன்ற சிட்டியில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேசஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு குட்டி வேன், பிக்கப் வேனில் பிக்கப் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டாங்க. நான் பார்க்கும்போது ஒரு பாலைவனமாக இருந்துச்சு. என்னடா பாலைவனமாக இருக்குது, ஒரு பலூனை கூட காணோம், மேலேயும் ஒரு பலூனும் பறக்கலை, இவங்க எப்படி பலூன் ரெடி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஆர்வம். சரி நான் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து குட்டியாக ஒரு வண்டி வந்துச்சு. குட்டி வண்டி தான், ஒரு சின்ன ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன வண்டி. அது திடீர்னு வந்தால் அதுலேருந்து ஒரு ஒரு கூடை மாதிரி ஒன்று இழுத்தாங்க. அந்த கூடையில் பார்த்திங்கன்னா
ஒன்றுமே கிடையாது. அது சும்மா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை இழுத்தாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடம். அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 20 பேர் மேலே நிற்கலாம். அதாவது பைலட்டோட சேர்த்து 20 பேர் நிற்கலாம். ஸோ அது வெளியே இழுத்துட்டு பலூன் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பலூன்லாம் இழுத்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த ஹாட் ஏரை வந்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், என்னடா குட்டி ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பலூன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவரை எடுத்து ஹாட் ஏர்லாம் ஃபில் பண்ணாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸாக தான் ஆகும் போல். அந்த 45 மினிட்ஸ் அந்த குளிரில் நின்னதுக்குள்ளே ஒரு மாதிரி கால்லாம் விரைச்சி போச்சு. தெர்மல் வேர்லாம் நீ போட்டால் தெர்மல் வேர்லாம் மதிக்கவே இல்லை அந்த குளிர். சரி, நான் ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தேன், பலூன்லாம் ரெடி ஆகிடுச்சு. மேலே எப்படா ஏற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பைலட் வந்து கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து டீப்பாக ஃபாலோ பண்ணோம். நாங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நீங்கள் வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வந்து நாங்கள் சொல்கிறத கேட்காம இருக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஏறும்போது வரைக்கும் பயம் இல்லை. ஏற போகும்போது ஒரு மாதிரி மனசுலாம் பயமாக ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி பறக்கும்? ஃப்ளைட்டில் வந்து இவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தாலுமே ஃப்ளைட்ஸில் ஏறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் இந்த ஹாட் ஏர் பலூனில் வந்து ஸ்டேரிங் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் கிடையாது, ரெக்கை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கீழே விழுந்தால் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் எதை நம்பி ஏறுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அதெல்லாம் கம்ப்ளீட்லி சேஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பலூன் எனக்கு என்னென்னா, இந்த பலூன் இடிச்சிட்டு கவுந்துருமா, இல்லை அந்த பாக்ஸ் மட்டும் கலண்டி கீழே விழுந்துருமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் சொன்னால், அதெல்லாம் இல்லைப்பா, கம்ப்ளீட்லி சேஃப், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் வந்து எல்லா சேஃப்டி மெஷர்ஸுமே வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த ஏர் ஏவியேஷன் கண்ட்ரோல், அதாவது ஃப்ளைட் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஏவியேஷன் கண்ட்ரோல் வந்து அதே ஏவியேஷன் கண்ட்ரோல் தான். ஆக்சுவலி அவங்களே வந்து தான் இந்த வெதராக இருக்கட்டும், அந்த சேஃப்டி மெஷர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப துல்லியமாக ஃபாலோ பண்ணி, அதாவது அவங்களுக்கு வெதரில் வந்து ஒரு 0.1% டவுட் வந்தால் கூட அன்றைக்கி பலூன் இதை கேன்சல் பண்ணுறாங்களாம். ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் ஃப்ளை பண்ணவே மாட்டாங்களாம். ஏன்னா வந்து டூரிஸ்ட் வந்து அவங்களோட மேஜரான இன்கம் வந்து அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து அந்த கப்படோக்கியாவில் வந்து அந்த பலூன் தான். ஸோ ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா வந்து ஃப்யூச்சர்லேயே அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம், எங்களோட டோட்டல் வாழ்வாதாரத்தை பாதிக்கும்ன்றதுனால அவங்க வந்து இப்போ ஒரு வெதர் சேஞ்சஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இல்லை இன்றைக்கி வெதர் மாறிடும், நிறைய விண்டு வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சாலே அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு சேஃப்டின்னு அவரே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா 20 பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பாக்ஸில் ஏற்றிட்டாரு. நான் எப்படி ஏறும் மேலே போவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அது மேலே போனதே தெரில. அப்படியே லைட்டாக வந்து அந்த பலூன் நம்ம நார்மலாகவே நம்ம இந்த ஹீலியம் பலூன்ஸ்லாம் விடும்போது அப்படி ஸ்லோவாக போவோம்ல, அந்த மாதிரி அந்த ஹாட் ஏர் பலூனில் வந்து அந்த ஹாட் ஏர் எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ண மேலே போகுது. அப்போ எனக்கு டவுட்டு, ஸ்டீரிங் இல்லை, இவர் எப்படி திருப்புவார், இல்லை எப்படி பறக்குது. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னால் ஹாட் ஏர் வந்து உள்ளே ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பலூன் வந்து மேலே ஃப்ளை ஆகுமா. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போஸ் பலூனை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் வந்து அது ஃப்ளை ஆகுமா. ஸோ சப்போஸ் வந்து அவங்களால வந்து அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்லைனா டிக்ரீஸ் பண்ண முடியுமே தவிர மற்ற எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பலூன் அப்படி கொஞ்சம் தூரம் பறந்துச்சு. கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ரைடு. அது ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே போய் கேட்டிங்கன்னா மறுநாள் காலையில் போகணுன்னா 200 சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவைலபிலிட்டி பொறுத்து தான். ஏன்னா வந்து லிமிட்டட் அவைலபிலிட்டி தான் இருக்கும். ஸோ ஃப்ளையிங் கன்ஃபார்மாக இல்லையான்றதுனால எல்லாருமே புக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எவ்ரி மினிட் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அவைலபிலிட்டி இல்லாட்டி இன்னுமே 200 215 கூட போயிட்டுருக்கலாம். நான் புக் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் காலையில் போய் நான் விசாரிக்கும் போது 100 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 100னா 100 யூரோ, 100 ரூபாய் நம்ம ஊர் காசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் போய் புக் பண்ணிக்கலான்னு போனப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் ஏற்றிட்டான். அங்கே வந்து நம்ம பார்கெயின்லாம் பண்ண முடியல. அவன் வந்து இதான் ரேட்டு, ஓகேனா ஓகே, இல்லைனா போய் நேரு அப்படின்றான். சரி ஓகேன்னு சொல்லி அந்த 150 யூரோஸ் கொடுத்து தான் அதை புக் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 1 ஹவர் ரைடு. அதுக்கப்புறம் மேலே போனோன்னா எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சுல்ல, இந்த பலூனும் மோதிக்குமா, அந்த மூக்கும் இடிச்சுக்குமான்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 பலூன் கிட்ட வந்துட்டு நான் அப்படி மேலே அந்தாந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பலூன் வந்து ரொம்ப கிட்ட போயிட்டு அப்புறம் சொன்னாருங்க, பாருங்கள் பலூனோட ஃப்ரெஞ்ச் கிஸ் அப்படின்னு சொல்லி 2 பலூன் வந்து கிட்ட மோத வச்சார். பார்க்கும்போது பயமாகவும் இருந்துச்சு, ஆனால் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு அதெல்லாம். அப்புறம் அங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது கெப்படோக்கியா வந்து ஒரு மாதிரி வேறு லெவல். ஒரு மாதிரி லேண்ட்ஸ்கேப்லேருந்து பார்த்ததுக்கும் அந்த மேலே பறந்துகிட்டே அந்த ஏரியாவை பார்க்கும்போது
பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 ஹவர் ரைட் முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஷாம்பெயின் பாட்டில்ஸு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃப்ளையிங் சர்டிஃபிகேட்லாம் வேறு கொடுப்பாங்க அங்கே. ஸோ அட்ஸ் ஜஸ்ட் ஃபார் மெமரிஸ். அது ஒன்றும் இது இல்லை, பட் உங்களோட மெமரிஸ்க்காக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்ற ஒரு மெமரிஸ்க்காக அந்த ஃப்ளைட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து டே ட்ரிப்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது வந்து ரெட் ட்ரிப்பு, க்ரீன் ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதில் ரெட் ட்ரிப் பார்த்திங்கன்னா அந்த கார் ரைட்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஓப்பன் கார். நம்ம ஊரில் அந்த கல்யாணத்துக்குலாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, மாப்பிள்ளை பொண்ணு கூப்பிட்டு போவாங்களே பழைய காலத்து காரு, அந்த மாதிரி வின்டேஜ் காரில் வந்து காலையில் போனால் அந்த ஃபுல்லாக அந்த ஏரியா குரமே அதில் சுற்றி இருக்கிற ஏரியாஸ் அந்த சிம்னி ஃபேரி சிம்னிஸ்லாம் சுற்றி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் க்ரீன் ட்ரிப்ஸ்னும் போது அங்கே இருக்கிற வேலே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது. அந்த பலூன் ட்ரிப்ஸ் இருக்குது, டே ட்ரிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதவிதமான ட்ரிப்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்று நீங்கள் காசு பண்ணி அங்கே எல்லா இடத்துக்கும் போகலாம். நீங்கள் சப்போஸ் கெப்படோக்கியா போகிறதா இருந்தால் மினிமம் ஒரு 3 நாளாவது அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் பலூன் ரைட்காக போனீங்கன்னா பலூன் ரைட் மேக்ஸிமம் நீங்கள் போகிற அன்றைக்கே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில வேளை வெதர் ப்ராப்ளம்னால கேன்சல் பண்ணால் மேபி நெக்ஸ்ட் டே நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த இடத்துல வந்து காஸ்ட் ரொம்ப கூட இருக்கா கம்மி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்தான்புல் கம்பேர் பண்ணும்போது கெப்படோக்கியாவில் வந்து ஓரளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கடுத்ததாக வெதர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எந்த வின்டரில் போகிறீங்களா சம்மரில் போகிறீங்களான்றதுக்கு, வின்டரில் போனால் நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சம்மரில் வந்து அந்த இடம் இன்னும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா சில இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொல்லுவாங்கள்ல சாகிறதுக்கு முன்னாடியாவது ஒரு வாட்டியாவது இந்த இடத்தெல்லாம் பார்த்துணுன்னு. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் இது ஒரு இடம். கண்டிப்பாக உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னை வந்து நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. ஸோ உண்மையிலே பெஸ்ட்டு பிளேஸ் இன் மை பக்கெட் லிஸ்ட். நான் வந்து அதை போய் பார்த்துட்டேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு இதோட முடிச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் இன்னொரு சூப்பரான இடம் வச்சுருக்கேன், அதையும் சொல்கிறேன். என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் அடுத்ததாக இருந்த இடம், நான் பார்த்ததில் இன்னும் பெஸ்ட்டான இடம். ஸோ நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய், திஸ் இஸ் திரு விலாக்ஸ். மறக்காமல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே.